ஆக்சிஸ் பேங்கோட ஏடிஎம் கார்டை எப்படி வந்து ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஆக்டிவேட் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் நீங்க வந்துட்டு ஆக்சிஸ் பேங்க் ஏடிஎம்க்கு வந்து போயிட்டு உங்களோட கார்டை வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்க இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல செட் பின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பர் அங்க வந்து என்டர் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தை நீங்க கரெக்டா அங்க வந்து என்டர் பண்ணிடுங்க. அதை நீங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோடு வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த கோடை பாத்தீங்கன்னா நீங்க அங்க வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதை என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பின் வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. 4 டிஜிட் பின் வந்து நீங்க செட் பண்ணணும். உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்க வந்து செட் பண்ணணும். அதை செட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பியும் வந்து அதை என்டர் பண்ண சொல்லுவாங்க. அதை நீங்க வந்து என்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து கார்டு வந்து ஆக்டிவ் ஆயிடும். பின்னும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து யூஸ் பண்ணி நீங்க அமௌண்ட் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். அது ப்ராப்பரா பாத்தீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக ஆக்சிஸ் பேங்க் ஏடிஎம் கார்டு எப்படி வந்து ஆக்டிவேட் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.